வணக்கம் சர்மிளா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி எடுத்த அம்மாக்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் இளங்கவன். இவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொளத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். தனது தாயுடன் தனியாக வசித்து வந்த இவர் கடந்த 3 நாட்கள் முன்பு தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியாமல் சந்தேகமடைந்த உறவினர்கள் வீட்டில் சென்று பார்த்தபோது அவர் அழுகிய நிலையில் இன்று சடலமாக கிடந்துள்ளார். இதனையடுத்து தகவல் அறிந்த விழுப்புரம் மாவட்ட எஸ்பி உள்ளிட்ட கைரேகை நிபுணர்கள் அங்க சென்று அவர்கள் உடலை கைப்பற்றி உடல்குழு ஆய்வுக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்பொழுதுதான் அவர்களுக்கு பலத்த சந்தேகம் இருந்தது. ஏன்னா வீட்டில் முழுவதும் பாத்தீங்கன்னா மிளகாய் பொடியில் தூவப்பட்டு இது திட்டமிட்டு யாரோ கொலை செய்திருக்கலாம் என்ற போலீசுக்கு சந்தேகம் இருந்ததை தொடர்ந்து இவரை இந்த பிரேதத்து மீது கவனம் செலுத்தி தற்போது தனிப்படை அமைத்து இவர் இந்த கொலைக்கான காரணம் குறித்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இவரை கொலை செய்ய திட்டமிட்டது தெரிய வந்தது. வட்டி தொழில் தொடர்பாக முன்விரோதம் காரணமாக இவரை கொலை செய்து அங்கு போலீசாருக்கு தெரியாமல் அங்கு மிளகாப்பூ குற்றவாளிகள் தப்பிக்க மிளகாப்பூ தூவி தப்பித்து விட்டனர் என்று போலீசுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. தொடர்ந்து போலீசார் இந்த கொலைக்கான காரணங்களும் விசாரணை மேற்கொண்டு தற்பொழுது முதற்கட்டத்திற்காக இந்த கொலை குற்றவாளியை கண்டுபிடிக்க தனிப்படை போலீசார் அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். இவர் நல்லாசிரியர் விருது பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஆசிரியர் கொலைப்பட்ட சம்பவம் அரசு பள்ளியில் உள்ள பணிபுரியும் ஆசிரியர்கள் மத்தியிலே பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் ஆசிரியருக்கு எதிரான சம்பவங்கள் அதிகமாக விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்து வருவதால் காவல்துறை இதை மும்முனையாக கவனித்து இந்த குற்றவாளியாக உடனடியாக கைது செய்ய வேண்டும் என ஆசிரியர் சங்கங்கள் வலியுறுத்தி வருகின்றன.